இருக்கவங்களுடைய ஆயுள் நல்லா கூடணும், நோய் நொடி இல்லாமல் நம்ம வீட்டில் நிம்மதியாக நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படின்றதுக்காக செய்யக்கூடிய சிறப்பான ஒரு வழிபாடு வரலட்சுமி விரதம் இருந்து நம்ம செய்யறது ரொம்ப சிறப்பு. இது எப்போ நமக்கு வருதுன்னா, இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. அப்போ ஆகஸ்ட் 21ஆம் தேதி வருது. அது என்ன பௌர்ணமி? சில சமயங்கள்ல ஆடி இல்ல ஆவணி இந்த டைம்ல வருது. இந்த வருஷம் ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. இது ஏன் அது பௌர்ணமிக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமை? இதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா, காரணம் இருக்கா? காரணம் இல்லாம எதுவுமே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, முன்னொரு காலத்துல மகத நாட்டுல குண்டபுரம்னு ஒரு வில்லேஜ் இருக்கு, ஒரு கிராமம் இருக்கு. ஸோ அங்க ஒரு மகாலட்சுமி தாயாரை போற்றி எப்போதுமே அவங்க திருநாமத்தை சொல்லிட்டு இருக்கக்கூடிய சாருமதின்னு ஒரு பெண் இருக்காங்க. எப்பவுமே அவங்கள வழிபட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்க நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தாயாரை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ நல்ல விரதம்லாம் இருந்து பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு மகாலட்சுமி தாயார் வரலட்சுமியாக அவங்க கனவுல தோன்றி இந்த மாதிரி ஒரு வரம் கொடுக்குறாங்க. இதுல இன்னிலிருந்து நீ என்ன பண்றனா, இந்த ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய முன்னாடி வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பாக நீ இரு. அதை பூஜை முறையெல்லாம் சொல்லி இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாருக்கும் சொல்லு, எல்லா பெண்களுக்கும் சொல்லு, எல்லா வீட்லயும் இருக்கக்கூடியவங்களும் இந்த வரலட்சுமி நோன்பு இதுக்கப்புறம் இருந்தாங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கி எல்லா செல்வங்களும் சேரும்னு சொல்றாங்க. இவங்களும் இந்த சாருமதி இந்த பெண்ணும் என்ன பண்றாங்கன்னா, அதுல இருந்து எல்லாருக்கும் சொல்லி கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இந்த வரலட்சுமி நோன்பு வருடம் செய்யறாங்க. செழிப்பா மாறுது. அப்போ அன்னையிலிருந்து வந்ததுதான் இந்த வரலட்சுமி விரதம்.